ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, பிராண்டட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து கிடைக்கிது. 4 நாட்களுக்கும் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் கிருஷ்ணா மஹால் தான் இது. வந்து சூரிய நகரை தாண்டி வந்து இருக்குது. ஆகஸ்ட் 21லேருந்து 24 வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அழகர் கோவில் ரோடு போகிற வழியில் இருக்குது, சூர்யா நகரை தாண்டி. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான டாய்ஸு, வீட்டுக்கு தேவையான கிச்சன் கேஜெட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது, சின்ன சின்ன கேஜெட்ஸு. அதுக்கடுத்து உள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்லாம் இருக்குது. இது ஃபுல்லாகவே நல்ல பிராண்டட் ஹேண்ட்பேக்குங்க. ஹேண்ட்பேக் வந்து கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் நல்லா இருந்தது. நல்லா குவாலிட்டியான பேக்காக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருந்தது. 500 700 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருந்தது. இந்த பிங்க்கெல்லாம் பார்த்திங்க இல்லையா, இந்த பிங்க் கலர் பேக் ஃபுல்லாகவே 700. உங்களுக்கு வந்து நார்மல் நம்ம கையில் மாட்டுறது மாதிரி இருந்தது. ஸ்லிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருந்தது. இந்த பேக் வந்து செம்ம குவாலிட்டியாக இருந்தது. பேக்கில் சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. எதுவுமே சொல்ல முடியாது, பேக்கில் செம்மையாக இருந்தது. அதேமாதிரி கீழே வந்து கிட்ஸுங்களுக்கான செக்ஷன், ஜென்ஸுங்களுக்கான செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. பொன் குழந்தைங்களுக்கான ஃப்ராக் கவுன் செக்ஷனும் வந்து நல்லா நிறையா வச்சுருந்தாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் செக்ஷன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த பால் பாட்டில் வைப்போம் இல்லையா, அந்த பேக் தான் வந்து இருந்தது. பெல்ட் இருந்துச்சு. நிறைய பேக் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜீன்ஸ் பேண்ட் கலெக்ஷன்ஸுமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. கீழே வந்து மென்ஸ் செக்ஷனு. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மென்ஸ் செக்ஷன், கிட்ஸ் செக்ஷன் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்லா அழகாக வந்து பார்த்துட்டு வச்சுருந்தாங்க. செமையாக இருந்தது கலெக்ஷன்ஸ். அவங்களுக்கு ரெகுலர் ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து ஜிம் பேண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறது, ட்ராக் பேண்ட்டு இதெல்லாமே வந்து இருந்தது. டிஷர்ட்டு, ஷர்ட்லாம் வந்து நல்லா பெரிய சைஸே வந்துருந்ததுங்க. அதுக்கடுத்து ஷூஸு, செப்பல்ஸுமே வந்துருந்தது. செப்பல்ஸ் வந்து நான் லாஸ்ட் டைம் இந்த எக்ஸ்போக்கு போகும்போது அங்கே அப்போ இருந்த கலெக்ஷன்ஸே எனக்கு இருந்த அது மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் உங்களுக்கு ஓவராலாக வந்து காமிச்சிருப்பேன். ஆனால் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தாங்க வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற அதுமாரி ஃபீல் ஆச்சு எனக்கு. நல்லா குவாலிட்டியாக இருந்தது ஹேண்ட்பேக்கு. அதனால் வந்து அங்கே இருக்கிற பேக் கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஓவராலாக காமிச்சிருப்பேன். செப்பல் இது வந்து ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லீவில் தான் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஓன் ஷாப் எக்ஸ்போ போனவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் செப்பல் கலெக்ஷன்ஸு. ஏன்னா எனக்கு பார்த்ததும் அதே டிசைனில் இருக்கே அப்படின்ட்டு லைட்டாக காமிச்சிட்டு எடுத்துட்டேன். ஹேண்ட்பேக்லாம் வித்தியாசமாக இருந்தது, அது ஓகே. ஜென்ஸுங்களுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஓகேங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டிஷர்ட்டு, ஷர்ட்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருந்தது. பெரிய சைஸ்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வச்சுருந்தாங்க. பிக் சைஸஸ்லாம் வந்து நிறையா இருந்தது. ஷர்ட், டிஷர்ட்ஸில் நல்லா அழகாக ஹேங்கரில் வந்து மாட்டி செமையாக வந்து இருந்தது அவங்க செக்ஷனு. உமன் செக்ஷனும் காமிப்பேன், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் விசிட் பண்ணதுக்கும் இப்போ விசிட் பண்ணதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இந்த மென்ஸ் செக்ஷனில் வந்து 1-2 டிஷர்ட் வந்து அப்போ பார்க்கும்போது இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஈவன் ஷர்ட் கூடமே எனக்கு 1-2 அதை அப்படியே அந்த எக்ஸ்போ லாஸ்ட் டைம் 6 மந்த்ஸ் முன்னாடி நடந்தது பார்க்கும்போது இங்கே 1-2 அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. ஆனால் உமன் செக்ஷன் வந்து லாஸ்ட் டைம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே, ஆனால் பிராண்டட் தான் வந்து இருக்குது. ஆனால் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து செம மிங்கிளாகி இருந்தது. ப்ளஸ் சைஸும் இருக்குது, ஃபீடிங் குர்த்திஸ் எல்லாமே வந்து இருக்குது உள்ளக்க. ஆனால் நம்ம அதை பொறுமையாக தேடி பார்த்து எடுக்கணும். இங்கே வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி இருக்கு இல்லையா, உமன் செக்ஷன் தான். நம்ம ஆட்கள் வந்து நம்ம எடுக்கிறது தான் தெரியுமே, அதான் எடுத்து வந்து ஃபுல்லாக தேடி பொறுமையாக எடுக்கணும். அந்த மாதிரி இருந்தது நான் போகையில். அடுத்து காமிக்கிறேன் உமன் செக்ஷனு. இது எவ்வளோ அழகாக டீசெண்டாக வந்து ஹேங்கரில் இருக்குன்றதை பார்க்குறீங்க. அந்த செக்ஷனையும் காமிக்கிறேன். நம்ம எடுக்கிறத எடுத்து அப்படி போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த பசங்களாம் வந்து ஹேங்கரில் வந்து எடுத்து மாட்டி வைக்க தான் செஞ்சாங்க. இங்கே ஹேண்ட்பேக் மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் பேக்குமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. அப்படியே பிங்க் கலரில் ஒரு அட்ராக்டிவான ஸ்கூல் பேக்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இருந்தது. அதையுமே இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த பூ போட்ட சட்டையெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் இந்த கோவாவில் வந்து ஃபேஷனாக வந்து விற்றுட்ருப்பாங்க. இந்த பூ போட்ட சட்டைங்கள்லாம் நிறையா. நான் சொன்ன பேக் இது தாங்க. ஃபுல்லாகவே பிங்க் கலரில் வந்து வச்சுருந்தாங்க பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம். இந்த பேக் கலெக்ஷன்ஸுமே வந்து குவாலிட்டியாக தாங்க இருந்தது. பேக்லாம் செமையாக இருந்தது.
இந்த செக்ஷனை கீழே நுழையிற செக்ஷனை எதுவுமே சொல்ல முடியாது, சூப்பராக இருந்தது. இந்த உமன் செக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஃபுல்லாகவே எம்மு, எஸ்ஸு, எக்ஸ்எல், எல்லு, டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து ஃபீடிங் குர்த்திஸ் இந்த மாதிரி இருக்குது. அது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து ரேராக தான் வந்து இருக்குது, அது தேடுற மாரி தான் இருந்தது. மற்ற சைஸஸும் வந்து இருக்குது. எப்படி பார்த்து வச்சுருக்காங்கன்ட்டு பாருங்கள். நம்ம வந்து பார்த்து ரொம்ப பொறுமையாக தேடி எடுக்கணும் இந்த செக்ஷன்ஸில். டபுள் எக்ஸ்எல் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃபீடிங் குர்த்தி தான், ட்ரிபிள் எக்ஸ்எல்ல வந்து இருந்தது. பேண்ட் கலெக்ஷன்ஸுமே இருக்குது, அதே மாதிரி ஷால் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ரொம்ப பொறுமையாக தாங்க இந்த செக்ஷன் வந்து தேடி பார்க்கணும். டிஷர்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது. அந்த டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது, அதுதான் கொஞ்சம் டீசெண்டாக வந்து அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்ததில் இருந்தது. ஏன்னா எல்லா குர்த்திஸ் செக்ஷனில் வந்து தேடுறதுனால வந்து இப்படி தான் மிங்கிளாகி கிடந்தது. நான் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே போனப்பவே வந்து எனக்கு பார்த்து அழகாக சூப்பராக எடுக்கிற மாரி இருந்தது. நல்லா ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ப்ரைஸஸும் வந்து ரொம்பவே வந்து லோவாக இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து 200லேருந்தே வந்து மினிமம் 200லேருந்தே வந்து நல்ல குவாலிட்டியான டாப்ஸ் வந்து இருந்தது. இந்த டைமும் இருக்குது, 200 300 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து தேடுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகுது. ஏன்னா அந்த 200 ப்ரைஸ் ரேஞ்சுக்கே வந்து லாஸ்ட் டைம் நான் போனப்போ நிறையா வந்துக்கிட்டே இருந்தது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இப்போ கொஞ்சம் எனக்கு ரேராக வந்து அந்த மினிமம் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருக்கிறது தேடுறது மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அப்போ வந்து 300 400 அந்த ரேஞ்சுக்கு வந்து நல்லா இன்னும் காஸ்ட்லியான டாப்ஸ் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சிம்பிளான டாப்ஸு குர்த்திஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த மினிமம் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற டாப்ஸ் குர்த்திஸ் செக்ஷனே எனக்கு வந்து தேடுறது மாதிரியே தான் வந்து இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் பர்ச்சேஸ் வேறு பண்ணியிருந்தோம், அதுக்கடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டும் இருந்தோம். அதனால தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மினிமம் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பர்ச்சேஸ் பண்ணதே கொஞ்சம் கிராண்டாக இருந்தது. இது ஃபுல்லாகவே சும்மா நார்மல் குர்த்திஸ், அந்த கிராண்ட் ட்ரெஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து மோகன் ஷாப்பியோட எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணிங்களான்றது சொல்லுங்கள் மறக்காமல். உங்களுக்கு இதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து நல்லா ஃபுல்லாகவே கிராண்டாக தான் வந்து இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து. இந்த தடவை வந்து கொஞ்சம் அந்த கிராண்ட்னஸ் வந்து இல்லாமல் வந்து கொஞ்சம் மினிமமாக வந்து போடுற மாரி, ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ஒரு நார்மல் லுக்கில் இருக்கிற மாரியே குர்த்திஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. குர்த்திஸ் மட்டும் இல்லைங்க, ஷால் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம குர்த்திஸு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு பேண்ட்டும் வந்து மேட்ச் பண்ணிக்கிறலாம், அதுவுமே தனியாகவுமே வந்து வச்சுருந்தாங்க. பேண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு ஹேங்கர்லேயுமே பேண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 150 ருபீஸ் தான் வந்து சொன்னாங்க. நம்ம அதையுமே மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னர்ஸுமே வந்து சொன்னாங்க, காம்போ இன்னர்ஸ் வந்து இருக்குது. 3 பிரேசியர்ஸ் வந்து 150 அந்த மாதிரி சொன்னாங்க. 50 ருபீஸ்க்கும் வந்து இருக்குது. அதேமாரி 3 பேண்ட்ரிஸ் வந்து 150 அந்த ரேஞ்சுக்கும் வந்து சொன்னாங்க. அது பனியன் கிளாத்தில் இருக்குது. மற்றபடி செப்பரேட்டடாகவும் வந்து பிரேசியர்ஸ், இன்னர் வேர்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. ஜென்ஸுக்கும் இருந்தது, லேடிஸ்க்கும் வந்து இருந்தது. இன்னர் வேர்ஸ் செக்ஷன் வந்து இது ஃபுல்லாகவே வந்து மேலே தான் இருந்தது. உமன் செக்ஷனில் தான் வந்து இன்னர் வேர் செக்ஷன் வந்து ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் இருந்தது. அதுக்கடுத்து ஸ்நாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக வந்து கொஞ்சம் வெளியில் வரையில் ஸ்நாக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து ஊட்டி வர்க்கி பிஸ்கெட்லாம் இருந்தது இந்த மோகன் ஷாப்பே எக்ஸ்போவில் வந்து. ஆனால் நிறைய பேர் வாங்கிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்காங்க.